அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. ஜூன் 21 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள், ஜூன் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சந்திர பகவான் ஒரு ராசியில் 2.25 நாள் இருப்பார். அவர் 12 ராசியும் வலம் வரக்கூடிய கிரகம். புனர்பூசம், அதாவது 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசி. இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு பெரிய வருத்தத்தில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க. அது நிச்சயமாக உண்டு தான், உணர முடியுது. கண்டிப்பாக அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார். ஆனாலும் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி 11ஆம் இடத்துக்கு வருவது, 11ஆம் இடத்துக்கு எந்த ஒரு கெட்ட கிரகம் வந்தாலும் நல்ல பலனையே வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது ஒரு பாக்கியாதிபதி இப்போ 11ஆம் இடம் அமர்ந்திருக்கிறான்னு சொன்னால் இந்த கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். பயப்படாதீங்க. அஷ்டமத்து சனி அவருடைய வேலையை அவர் செய்வார். குரு பகவான் அதையும் தாண்டி உங்களை மகிழ்விக்கக்கூடிய, நீங்கள் சாதிக்கக்கூடிய, சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீட்சை நிலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பணம் பல வகையில் பையை நிரப்பும். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேறும் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த அஷ்டமத்து சனிக்கு நீங்கள் என்ன அப்படின்னாக்கா பயப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதனுடைய அந்த ஸ்லோகம் இருக்குது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை திரள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். நீங்கள் அதிலேயே இருந்து உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய முயற்சிகளை வீணடிக்காதீங்க. குரு உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். எந்த முயற்சி எடுத்தாலும் நீங்கள் அது பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமே இது அப்படின்னு சொல்லலாம். ஆதலால் இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம். எப்போ குரு 11க்கு வந்துட்டாரோ இனி கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லலாம். குரு பாருங்கள், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகும். அற்புதமான இடங்கள். இப்போது கடகத்துக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னா என்ன நடக்கும்? குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள். ஏற்கனவே அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் குடும்பத்தை பிரிக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். எங்கே போனாலும் சண்டை, எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ண இடத்துல, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் குடும்பத்துலேயும் சண்டை வரும் அப்படின்னு சனி பகவான் பார்வை சொல்லுகிறது. அப்போது கணவன் மனைவிக்கு மட்டும் சண்டை இல்லைங்க. குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் கூட சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் வரும். பணவரவு அதிகரிக்கும். நம்ம முதல்ல சொல்லிட்டோம். பெரிய கிஃப்டட் டைம்னு இது. ஆனாலும் சனி பகவான் பார்க்குறதால இந்த கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க.
ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் சில வாக்கு விஷயங்களில் கவனம் தேவை, எச்சரிக்கையாக பேச வேண்டும். மற்றபடி 3ஆம் இடத்தை குரு 3ல் கேது இருந்து அவர் 3ஆம் இடத்துல கேது இருந்தாலே நல்லது தான் செய்வார். இன்னும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கும். இப்போது அதே கேது 3ல் இருக்கார், ஆனால் குரு பார்த்துட்ருக்கார். அப்போது 3ஆம் இடம் அப்படின்னும்போது ராகு கேதுக்களுக்கு ஒரு அற்புதமான இடம். உங்களுடைய தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அம்சம் இந்த குரு பார்வை கொடுக்கறது, கேதுவும் கொடுக்கும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் நம்புவீர்களா? கடகராசி அன்பர்களே, நம்புங்கள். எந்த ஒரு சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை தேடித்தரப்போகிறது. இந்த 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் 11ல் 15 நாள் இருப்பார், அப்புறம் 12ல் 15 நாள் இருக்கார். அப்போது வண்டி வாகனங்களால் ஆதாயம் 15 நாள், முதல் 15 நாள் இருக்குது. அடுத்த 15 நாள் வண்டி வாகனங்களால் செலவினங்கள் கூட ஏற்படும். மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானமும் இருக்குது, செலவினங்களும் இருக்குது. பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையக்கூடிய காலகட்டம். இதில் எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னென்னா, 5ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருந்தார், இப்பவும் பார்த்துட்ருக்கார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை, குரு பார்க்குறார். அப்போ 5ஆம் இடம் அப்படின்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், சண்டை சச்சரவு இருந்தது. பிள்ளைகளுக்கு அவங்க படிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பூர்வீகத்தில் தொல்லைகள் இருந்தது. பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் டிஸ்பியூட் ஏதாவது 1 2 வந்தது. இப்போ அதெல்லாம் மாறி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை, அதுவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு, நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. அவங்க மருத்துவ உதவியோடு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போது குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு காலகட்டம். பூர்வீக சொத்து இது நாள் வரைக்கும் பிரிச்சிக்காமல் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு கூட இருந்திருக்கும். ஏன்னா சனி 5ஆம் இடத்தை பார்த்தார். அதனால் உங்களுக்கு இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு உங்கள் கைக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு காலம் வந்தாச்சு. குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் 100% உண்டு என்று சொன்னால் மிகையாகாது. இதையும் தாண்டி இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம், இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடுங்கிறது ரொம்ப நாளாக அதாவது 7ல் சனி, இப்போ 8ல் சனி, இந்த கடந்த ஒரு 3 வருஷமாகவே பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். ஒருத்தருக்கு ஈகோவை விட்டு கொடுத்து அனுசரணையாக அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால், அவருடைய வீடாகவே இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கும். எப்படி? வாழ்க்கை துணை அல்லது மனைவி தான். அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய நிலை. இப்படி அற்புதமான காலகட்டம். மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு தேடி வரலாம். இந்த 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். சில நேரத்தில் இது காரகோ பாவனாஸ்தியாக கூட ஆகிடும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயும் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், இந்த ட்ரேடிங் கம்பெனி வச்சுருக்கிறவங்க,
இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். கடைசி அதாவது இந்த செவ்வாய் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ராகுவின் பிடியில் இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துக்கே வந்துட்டார். 10க்குடையவன் 10ல் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு என்னங்க இருக்குது? காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரிபவர்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், இது எல்லாருக்கும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு 11ல் சூரியன், அரசாங்கத்தால் அனுகூலம், தந்தையால் அனுகூலம், அற்புதம். அடுத்த 15 நாள் பார்த்திங்கன்னா சூரியன் 12க்கு வந்துடுறார். அப்போ தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகவும், பெண்களால் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு கடைசி 2 வாரம் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும், தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இருந்த போதிலும் புதன் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் அவர் 3க்கும் 12க்கும் உடையவராக இருக்கிறதால பத்திரிகை துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷம் நிறைந்த ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 26, 27, 28 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம் சொல்லிக்கிங்க. மற்றபடி சொந்த வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. கடகராசி அன்பர்களுக்கு சனி, அஷ்டமத்து சனி இருக்குன்னு பயந்துட்டு இருக்காதீங்க. 11ல் குரு, யோகமான ஒரு நிலை. பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள்.